Assalamualaikum. வலைக்கும் சலாம். Al-Fatiha ஓதி ஸ்டார்ட் பண்றேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். அல்ஹம்துலில்லாஹ். வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம கற்போம் கற்பிப்போங்கிற தலைப்புல தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதுல வழக்கமா 3 பேர் பேசுறாங்க, 8 நிமிஷம் பேசுறாங்க. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி பேசணும்னு விருப்பம் இருந்ததுன்னா ஒரு வசனம் கூட எடுத்து நீங்க சொல்லலாம், பேசலாம். அப்படி விருப்பம் இருக்கிறவங்க சொன்னீங்கன்னா உங்களை அந்த குரூப்ல சேர்த்து விடுறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஒவ்வொரு நாளுமே இப்ப இன்னைக்கு இந்த நாளை அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பா வழங்கினதுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லிக்கிடுவோம். இந்த நாள்ல நம்மளுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து நம்மளுடைய வேலைகளை எல்லாம் அல்லாஹ் நல்லபடியா நம்மளுக்கு நிறைவேற்றி தந்ததுக்கும் அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம நினைச்சதுக்கு மேல இந்த நாள் ரொம்ப அமைதியா நிம்மதியா எந்த டென்ஷனும் இல்லாம நல்லபடியா ஆக்கி வச்ச அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எல்லா நேரத்திலையும் நம்ம கடவுளை நம்மளுடைய எண்ணத்துல வச்சிருக்கோமா? ஏன்னா நம்ம தொடர்ந்து எண்ணத்தை பத்தி கேட்டுக்கிட்டே வரதான் அந்த எண்ணத்தையே நம்ம நோட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது எப்படி இருக்கு, அது எந்த மாதிரி திட்டம், எப்படி யோசிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் என்னுடைய எண்ணத்தை நான் பார்க்கும் போதுதான் எனக்கு தெரியுது அல்லாஹ் தான் திட்டமிடுறாருங்கிறத விட்டுட்டு நான் மனசுக்குள்ள ஒரு பிளான் போட்டுட்டே இருக்கேன். அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்யறாருங்கிறத விட்டுட்டு நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி நான் நினைச்சிட்டே இருக்கேன். அல்லாஹ் இதை எனக்கு செஞ்சு தருவாரு, அல்லாஹ் இதை தான் எனக்கு திட்டமிட்டு இருக்காரு அப்படின்னு அல்லாஹ்வை சார்ந்து ஒவ்வொரு எண்ணத்தையும் கொண்டு போறதுக்கு நான் பிராக்டிஸ் பண்றேன். அதுக்கு நம்ம இந்த எண்ணத்தை பத்தி கேட்டுக்கிட்டே வர்றது ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம எல்லாருமே நம்மளுடைய எண்ணத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது சரியானதா இருக்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வருவோம். அந்த எண்ணத்துல எல்லா நேரத்திலையும் நம்ம கடவுளை வச்சுக்கிறோமா அப்படிங்கிறத கவனத்தில் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க ஃபர்ஸ்ட் யார் பேச போறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வீண் செயல்கள் பத்தி நமக்கு அல்லாஹ் எப்படி நம்ம குர்ஆன்ல சொல்லி கொடுத்தாருன்றத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 11 வசனம் 15, 16 வீண் செயல்கள் பத்தி நமக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இவ்வுலக வாழ்வையும் அதன் ஆடம்பர பொருள்களையும் தேடுகின்றவர்களுக்கு அவர்களுடைய செயல்களுக்குரிய கூலியை நாம் இவ்வாழ்வில் சிறிதளவும் குறைவின்றி அவர்களுக்கு கொடுப்போம். அவர்கள்தான் தங்களுடைய மறு உலகின் பங்கை விட்டுவிட்டவர்கள். மேலும் அதன் விளைவாக நரகமே அவர்களுடைய பங்காகும். அவர்களுடைய செயல்கள் யாவும் வீணே ஆகும். அவர்கள் செய்தவை அனைத்தும் பயனற்றதாகி விட்டது. இந்த உலகத்துல நம்ம பொருள்களை தேடிக்கிட்டு அதனுடைய செயல்களுக்கு இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தோமாக்கும் நம்மளுடைய செயல்லாம் வீணாயிரும். அல்லாஹ் நம்மளதான் எச்சரிக்கை செய்யறாங்க. இன்ஷா அல்லாஹ் பயனில்லாததுல இருந்து நம்மளை நல்லா பாதுகாக்கணும். அடுத்து 18ல 28 அவரை மட்டும் தேடியவர்களாக பகலும் இரவும் தங்கள் இரட்சகரை வழிபடுவோருடன் இருப்பதற்கு உம்மை நீர் நிர்பந்தித்துக் கொள்ள வேண்டும். இவ்வுலகில் வீண் பகட்டுகளை தேடியவர்களாக அவர்களிடம் இருந்து உம்முடைய கண்களை திருப்பிக் கொள்ள வேண்டாம். அன்றியும் எவனுடைய இதயத்தை நம்முடைய தூது செய்தியில் கவனமற்றதாக நாம் ஆக்கிவிட்டோமோ அவனுக்கும் தன் சுய விருப்பங்களை பின்பற்றுபவனுக்கும் மேலும் தங்களுடைய முன்னுரிமைகள் குழம்பி போனவருக்கும் நீர் கீழ்ப்படிய வேண்டாம். அல்லாஹ் எச்சரிக்கை பண்றாங்க. நம்ம பகலிரவும் அல்லாஹ்வை வழிபடுவோட இருக்க நம்மளை நிர்பந்தித்துக் கொள்ளணும். வீண் பகட்டை தேடியவராக அவரிடம் இருந்து நம்ம விலகி திரும்பி கொள்ளக்கூடாது என்று இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை நம்ம செயல்படுத்துவோம். அதே அத்தியாயத்துல வசனம் 104, 105 எவர்களுடைய காரியங்கள் இந்த வாழ்வில் முற்றிலும் வழி தவறியதாக இருந்த போதிலும் தாங்கள் நல்ல காரியங்கள் செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான். இத்தகையவர்கள்தான் தங்களுடைய இரட்சகருடைய வெளிப்பாடுகளையும் அவரை சந்திப்பையும் நம்ப மறுத்தவர்கள்.
எனவே அவர்களுடைய காரியங்கள் வீணாக போயின. உயிர் தெழுப்பப்படும் நாளில் அவற்றுக்கு மதிப்பு எதுவும் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வந்து நம்மளை இதுல இருந்து பாதுகாத்துக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த வாழ்வுல வந்து முற்றிலும் வழி தவறையா இருந்துகிட்டும் நாங்க செய்யறதுதான் சரி அப்படின்னு நிறைய பேருக்கு நான் மாதிரி பேசுறாங்க. அல்லாஹ் நம்மளை வந்து பாதுகாப்பு அல்லாஹ்வுக்கு நன்றி. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வந்து 21வது அத்தியாயத்துல 94வது வசனம். நம்பிக்கை கொண்ட நிலையில் நன்மைகள் செய்வோரை பொறுத்தவரை அவர்களுடைய உழைப்பு வீணாக போகாது. அதை நாம் பதிவு செய்து கொண்டுள்ளோம். நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு நன்மை செஞ்சுக்கிட்டு இருந்தோமாக்கும் நம்மளுடைய இதை வீணாக்க மாட்டேன்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. நம்ம அல்லாஹ் மேல முழுமையா நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றுவோம். அடுத்து 40ல வசனம் 50, 51. அவர்கள் கூறுவார்கள், தெளிவான தூது செய்திகளை உங்களிடம் சேர்ப்பித்த உங்களுடைய தூதர்களை நீங்கள் பெறவில்லையா? அவர்கள் பதிலளிப்பார்கள், ஆம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அவர்கள் கூறுவார்கள், பின்னர் நீங்கள் விரும்பிய அளவு இறங்கிக் கொள்ளுங்கள். நம்ப மறுப்பவர்களின் இறங்குதல் எப்பொழுதும் வீணானதே ஆகும். மிகவும் நிச்சயமாக நம் தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இவ்வுலகம் மற்றும் சாட்சிகள் அழைக்கப்படும் அந்த நாள் ஆகிய இரண்டிலும் நாம் வெற்றியை தருவோம். நம்ப மறுப்பவர்களுக்கு அவங்களுக்கு இந்த இறங்குதல் வீணாயிரும் சொல்றாங்க. நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் தூதருக்கும் அல்லாஹ் வெற்றியை தருவேன்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த வெற்றியை நம்ம அடையணும். அடுத்து 47ல 8, 9. நம்ப மறுப்பவர்கள் துன்பத்திற்கு உள்ளாகின்றனர். அவர்களுடைய காரியங்களை அவர் முற்றிலும் வீணானதாக ஆக்கி விடுகின்றார். இது ஏனெனில் அவர்கள் கடவுள் வெளிப்படுத்தியவற்றை வெறுத்தனர். மேலும் அதன் விளைவாக அவர்களுடைய காரியங்களை அவர் பயனற்றதாக ஆக்கி விடுகின்றார். நம்ம வந்து அல்லாஹ் நம்பிக்கையோட இருக்கணும்னு அல்லாஹ் தெளிவா சொல்றாங்க. நம்பிக்கை கொண்டோர்னு அழைச்சு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. அந்த விஷயங்களை நம்ம பின்பற்றுறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். இந்த நம்ப மறுத்தவர்கள் வந்து அவர்களுடைய காரியங்கள் வீணாயிருது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. 33வது வசனம் அதே அத்தியாயத்துல, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களைத்தான் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியவும் தூதருக்கு கீழ்ப்படியவும் வேண்டும். இல்லையே உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வீணானவை ஆகிடும். நம்மள நம்பிக்கை கொண்டவங்களை பார்த்துட்டு அல்லாஹ் சொல்றாங்க, நம்ம அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியணும், தூதருக்கு கீழ்ப்படியணும். இல்லாட்டி நம்மளுடைய காரியம் என்ன எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அது வீணாயிடும் அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. அடுத்து வந்து வீண் பேச்சு பத்தி நம்ம நிறைய அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நம்பிக்கையாளர்கள் வீண் பேச்சு பேசினா வீண் பேச்ச கேட்டா எப்படி நினைப்பாங்கன்னு நான் ஒரு சில வசனங்கள் நான் சொல்றேன். சூரா 23ல வசனம் 3. மேலும் நம்பிக்கையாளர்கள் மேலும் அவர்கள் வீண் பேச்சை தவிர்த்து கொள்வார்கள். அல்லாஹ் நம்மள வந்து தெளிவா சொல்றாங்க, நம்பிக்கையாளர்கள் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம வீண் பேச்சை தவிர்த்துக்கணும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாட்ட இறங்கி பேசும். இது நம்ம அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோமாக்கும் நம்ம அதுல சைத்தான் தீங்கி விட்டு அல்லாஹ் நம்மள பாதுகாக்க அல்லாஹ் போதுமானதா இருக்காது. 25ல 72லயும் சொல்றாங்க, அவர்கள் பொய் சாட்சி பகர மாட்டார்கள். வீண் பேச்சுகளை அவர்கள் எதிர்கொள்ளும் போது அவர்கள் அதனை அலட்சியம் செய்து விடுவார்கள். உலகத்துல எல்லா நேரத்துலயுமே நல்லது நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது. கெட்டது நடக்கும் போது அந்த வீண் பேச்சு நடக்கும்போது நம்ம அதுல இருந்து நம்ம தவிர்த்து நம்ம வெளியே வந்துடும். அல்லாஹ்வுடைய கொண்டு 28ல 54, 55 படிச்சுட்டு நான் முடிச்சுக்குவேன். அவர்கள் உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருந்த காரணத்தால் அவர்களுக்கு நாம் 2 மடங்கு வெகுமதியை வழங்குவோம். அவர்கள் நல்ல செயல்களை கொண்டு தீய செயல்களை எதிர்கொள்வார்கள். மேலும் நமது வாழ்வாதாரங்களில் அவர்களுக்குரியதிலிருந்து அவர்கள் கொடுப்பார்கள். வீணான பேச்சினை அவர்கள் செவியேற்க நேர்ந்தால் அவர்கள் அதனை புறக்கணித்து விட்டு கூறுவார்கள், எங்கள் செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பாவோம், மேலும் உங்கள் செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள். உங்கள் மீது சாந்தி நிலவுவதாக. அறியாதவர்களைப் போல நடந்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இந்த குர்ஆன் மூலமா கற்றுத்தராங்க. அல்லாஹ்வுடைய
வழிகாட்டுதலை கொண்டும் குரானை கொண்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம நேர்வழியில் இருக்க அல்லாஹ்ட்ட துஆ செய்றேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கும் இந்த நினைவூட்டலை தந்த எனக்கும் உங்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பா இருந்ததுக்கா. எதெல்லாம் வீணானது அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. நம்ம வீண் பேச்சு பேசக்கூடாது. நம்மளுடைய செயல்கள் வீணானதா இருந்ததுன்னா அதுவும் நம்மளுக்கு பயனற்று போயிடும். ஆனா நம்ம நம்பிக்கை கொண்டு நன்னறியான நம்ம காரியங்கள் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வீணாவே போகாது. நம்ம எல்லாம் வீண் பேச்சு கேட்கும் போது சில நேரம் நம்மளே பேசுறோம், அவங்க பேசுறவங்க சொல்லும் போது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கிறோம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு தெரியுது இது தப்பு அப்படின்னு, அப்ப நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். எல்லா நேரமுமே நம்ம அதை தவிர்த்துக்கிறதுக்கும் நல்லதை மட்டும் பண்றதுக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு கிருபை செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ பண்ணுவோம். ரொம்ப சிறப்பான நினைவூட்டலா இருந்துச்சுக்கா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வீணானதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாது நம்மளுக்கு அது நினைவூட்டலா வரும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக தவிர்க்கணும். நம்ம அல்லாஹ்ட்ட துஆ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் அதை தவிர்க்கிறதுக்கான வழிகளை நம்மளுக்கு சொல்லி தருவாங்க இன்ஷா அல்லாஹ். கரெக்டுக்கா. அல்ஹம்துலில்லாஹ். அது சரியா பேசுறீங்களாப்பா? இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல நம்முடைய குழந்தைகளுக்காக நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணணும், அதே மாதிரி நம்ம வாரிசுக்காக எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. அதை பத்தி பார்க்கலாம். 3வது அத்தியாயம் 38வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்பொழுதே ஜக்கரியா தன் இரட்சகரிடம், என் இரட்சகரே, இது போன்ற ஒரு நல்ல குழந்தையை எனக்கு தருவீராக. நீர் பிரார்த்தனைகளை செவியேற்பவர் என்று இறைஞ்சி பிரார்த்தித்தார். இதுல ஜக்கரியாவோட பாதுகாப்புல மரியம் வளர்றாங்க. ஒவ்வொரு முறையும் மரியத்தை போய் அவங்க பார்க்கும் போதெல்லாம் அவங்க ஏதாவது ஒரு உணவோட இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜக்கரியா கேக்குறாங்க, இது எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி கேட்கும்போது இது எனக்கு கடவுள்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு, தான் தேர்ந்தெடுக்கிறவர்களுக்கு கணக்கின்றி கடவுள் வழங்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்கள்ட்ட பொதுவா கையில ஏதாவது வச்சிருக்கும் போது இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா அது அம்மாவோ இல்லை மாமாவோ யாரோ வாங்கி கொடுத்தவங்க யாரோ அவங்க பேரை சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இங்க இவங்களும் ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் இது கடவுள்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சின்ன வயசுலயே அவங்க கடவுளை பத்தி நல்லா அறிஞ்சவங்களாகவும் ஒரு நன்னறியாளராகவும் இருக்கிறத பார்த்துட்டு ஜக்கரியா அவருக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல குழந்தைய வேணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க. அதே மாதிரி 9வது அத்தியாயம் 5வது வசனத்துல என்ன கேட்கிறாருன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு பிறகு என்னை சார்ந்திருப்பவர்களை குறித்து நான் கவலை அடைகின்றேன். மேலும் என் மனைவியோ மலடியாக இருக்கின்றார். உம்மிடமிருந்து ஒரு வாரிசை எனக்கு வழங்குவீராக. அவர் என்னுடைய வாரிசாகவும் மேலும் ஜேக்கப்பின் வம்சத்திற்கு வாரிசாகவும் இருக்கட்டும். மேலும் என் இரட்சகரே, அவரை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவராகவும் ஆக்குவீராக அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல அவர் ஜேக்கப்போட வம்சத்துக்கு வாரிசா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே கடவுளோட பாதையில பாடுபடுறவங்களா இருந்தாங்க. அப்படி கடவுளோட பாதையில பாடுபடக்கூடிய ஒரு வாரிசா எனக்கு அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதே மாதிரி 21வது அத்தியாயத்துல 89வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, மேலும் ஜக்கரியா தன் இரட்சகரை, என் இரட்சகரே, நீரே சிறந்த வாரிசாக இருக்கும் போதிலும் வாரிசு இல்லாமல் என்னை ஆக்கிவிடாதீர் என்று இறைஞ்சி பிரார்த்தித்தார். இங்க கடவுளோட வல்லமையையும் மகத்துவத்தையும் அவரோட சான்றுகளையும் எடுத்து காட்டுறதுக்கு கடவுளே போதுமானவரா இருக்காங்க. இருந்தாலும் அவரோட வல்லமையும் சான்றையும் இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பா அந்த வாரிசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட ஜக்கரியா கேக்குறாங்க. அதே மாதிரி 37ல 100வது வசனத்துல ஆபிரகாம் துவா கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, என் இரட்சகரே,
நன்னறியுடைய பிள்ளைகளை எனக்கு அளிப்பீராக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி இம்ரானுடைய மனைவி அவங்களோட பிள்ளைய கடவுளுக்காக அர்ப்பணிக்கவே செஞ்சிடறாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே இந்த உலகம் சார்ந்த சந்தோஷத்துக்காக பிள்ளைகளை கேட்காம கடவுளுக்காகவும் கடவுளோட பாதையில பாடுபடுறதுக்காகவும் துவா கேட்குறாங்க. இப்போ நம்ம குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிள்ளை நல்லா அறிவான பிள்ளையா இருக்கணும், அழகா இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசா இருக்கணும், நம்ம சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணும், அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஆசைப்படுவோம். ஆனா அல்லாஹ் நன்னறியான பிள்ளையாவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு வாரிசாவும் கேட்க சொல்றாங்க. இந்த விஷயத்துலதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய ஒரே நல்ல விஷயமாவும் இதாதான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை ரொம்ப குறுகியதா இருக்கு, மறுமைதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையா இருக்கு. நம்ம அல்லாஹ் கிட்ட அப்படிப்பட்ட நிரந்தரமான ஒரு வாழ்க்கைய நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் கேட்கணும். அடுத்து 46வது அத்தியாயத்துல 15வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்றாங்க, நம்மகிட்ட நேரடியாவே அதை சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கேட்க சொல்லி அல்லாஹ் துவா கேட்க சொல்லி சொல்றாங்க. 14:40 என்ன சொல்றாங்கன்னா, தொடர்பு தொழுகைகளை தொடர்ந்து கடைபிடிக்க கூடிய ஒருவரா நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி துவா கேட்க சொல்றாங்க. 25வது அத்தியாயத்துல 74வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, நன்னறியாளர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையும் சரி பிள்ளைகளையும் சரி நம்மளுடைய இன்பத்திற்கான ஒரு மூலாதாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி துவா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி துவாக்கள் எல்லாம் நம்மளுக்காக பதிலளிக்கப்படும் போது அல்லாஹ் அவங்க குடும்பத்தோட ஏதேன் தோட்டத்துக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூரா 13:23 என்ன சொல்றாங்கன்னா, தங்கள் பெற்றோர்களிலும் தங்கள் துணைகளிலும் மற்றும் தங்கள் பிள்ளைகளிலும் உள்ள நன்னறியாளருடன் சேர்ந்து அவர்கள் ஏதேன் தோட்டங்களில் நுழைவார்கள். ஒவ்வொரு வாயிலின் வழியாகவும் மாணவர்கள் அவர்களிடம் வருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 52:21 சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் மேலும் நம்பிக்கையில் அவர்களை பின்தொடர்ந்த அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் நாம் அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களுடன் சேர்ந்து கொள்ள செய்வோம். எந்த காரியத்திற்கும் அவர்களுக்கு வெகுமதி அளிக்க நாம் ஒருபோதும் தவற மாட்டோம். ஒவ்வொரு மனிதரும் அவர் செய்தவற்றுக்குரிய கூலி கொடுக்கப்படுபவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் நம்ம பிள்ளைகளுக்காக எந்த மாதிரி துவா கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் துவா கேட்கும்போது அது நடந்ததுன்னா அல்லாஹ் உங்களை ஏதேனும் தோட்டத்துக்கும் நான் உங்களை குடும்பமா நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாமளும் நம்ம குடும்பத்தோட ஏதேனும் தோட்டத்துக்கு அல்லாஹ் வாக்களிச்சிருக்க அந்த சோனத்துக்கு போகணும்னு துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நம்ம துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடியும் சரி பிள்ளைங்களை கொடுத்ததுக்கு அப்புறமும் சரி நம்ம எந்த மாதிரி துவா கேட்கணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்கப்பா. நன்னறியுடைய பிள்ளையதான் கேக்குறாங்க, அல்லாவால ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைய கொடு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி அல்லாவை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை கேட்கும் போது அல்லாஹ் இந்த உலகத்துல உள்ளதையும் அவங்க பிரபலம் ஆகுறாங்க, அவங்க நபி ஆகுறாங்க, தூதர் ஆகுறாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்துமே அல்லாஹ் கொடுத்துறாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம அதிகமா மறுமைக்குள்ள இதை சேர்த்து கேட்கணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த கடைசி வசனம் கூட ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்னறியில நம்மை பின்தொடரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொன்னையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் தொழில பாத்துக்கணும், என் பிள்ளை சொத்தை பாதுகாக்கணும், ஆனா நம்மள மாதிரியே நம்ம பிள்ளைங்க சொர்க்கத்துக்கு வரணும், நம்மளும் அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையோட இருக்கிறது, அதுக்காக பிரார்த்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒண்ணுப்பா. பிரார்த்தனையை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் ஸலாம். 2வது அத்தியாயம் 222வது வசனம். மாதவிடாயை பற்றி அவள் உம்மிடம் கேட்கின்ற கூறுவீராக.
அது தீங்காகும். மாதவிடாய் காலத்தின் போது பெண்கள் நீங்கள் தாம்பத்திய உறவில் விலகிக் கொள்ள வேண்டும். அதனை விட்டு அவள் விடுபடும் வரை அவளை நெருங்காதீர்கள். அவர்கள் அதிலிருந்து விடுபட்டவுடன் அல்லாஹால் வடிவமைக்கப்பட்ட முறையில் அவர்கள் நீங்கள் தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ளலாம். பாவங்களுக்காக வருந்துபவர் அல்லாஹ் நேசிக்கின்றார். மேலும் அவர் தூய்மையாக இருப்பதை நேசிக்கின்றார். நம்ம மாதவிடாய் வர டைம்ல தொழுறோம், அப்புறம் குரான் படிக்கிறோம், அப்புறம் பள்ளிவாசல் போறோம், எல்லாம் பள்ளிவாசல் குரான் படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அதை நாங்க எங்க சொந்தக்காரங்கிட்ட சொன்னா அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க. மாதவிடாய் டைம்ல குரானை தொடக்கூடாது, ஓதக்கூடாது, நோன்பு வைக்க கூடாது, நீங்க என்ன தவறான முறை இப்படிக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 21 அத்தியாயம் 89 வசனம். ஜக்கரியாவும் யகியாவும். மேலும் ஜக்கரியா தன் இறைவனை இறைஞ்சினார். என் இறைவா, நீரே சிறந்த வாரிசா இருக்கும் பொழுதும் ஒரு சந்ததி இல்லாமல் என்னை வைத்து விடாதீர். நாம் அவருக்கு பதிலளித்து யகியாவை அவருக்கு அளித்தோம். அவருக்காக அவருடைய மனைவியை நாம் சரிப்படுத்தினோம். இது ஏனில் அவர் நன்மைகளை செய்ய விரைபவர்களும் இன்பமான நிலையில் அவ்வாறு அச்சத்தில் நன்மை இறைந்து இருந்தனர். நமக்கு பயபக்தில்லா அவர்கள் இருந்தனர். மரியம் ஈசாவும். நமது கன்னித்தன்மை காத்து கொண்டதை பொறுத்தவரை நம்முடைய ஆவியிலிருந்து அவருக்குள் நாம் ஊதினோம். மேலும் இவ்விதம் அவரையும் அவருடைய மகனையும் அகிலம் முழுவதையும் ஒரு அறிகுறியா ஆக்கினோம். ஒரு கடல் ஒரு மார்க்கம். உங்களுடைய கூட்டம் ஒரே கூட்டமைப்பு அன்றில்லை. மேலும் நான் மட்டுமே உங்களுடைய இறைவன். நீங்கள் என்னை மட்டும் வழிபட வேண்டும். ஜக்கரியாவும் ஏகியா அவங்க வயசாயிட்டு எனக்கு எப்படி குழந்தை இதுக்குன்னு கேக்குறாங்க. வாரிசு இல்லாம என்ன ஆக்கி விடாது. அவங்களுடைய மனைவியை சரிப்படுத்தி எல்லாம் குழந்தை கொடுக்காங்க. மரியத்தை ஆவிலிருந்து ஊதி ஈசா வர்றாங்க. நம்முடைய கடவுள் ஒரே மார்க்கம் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கல்வியை மட்டும் வழிபட வேண்டும் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா முடிஞ்சிச்சாக்கா? நான் இன்னும் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அது அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான ஒரு அருட்கொடைக்கா, புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. இந்த மாதவிடாய் டைம்ல இங்க நம்ம தொழுறதுங்கிறது நம்ம இதுக்கு சப்மிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது நம்ம உடம்புல இருந்தே ஏற்படக்கூடிய ஒண்ணா இருக்கு. அது வெளியில இருந்தெல்லாம் ஒண்ணும் வரல. நம்ம உடம்புல இருந்தே டே 1ல இருந்தே உற்பத்தியா அந்த டேஸ அது கம்ப்ளீட் பண்ணி தான் வருது. ஸோ அந்த டைம்ல தொழுவுறதோ அல்லாஹ் எதை செய்யக்கூடாதுங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம தொழுவக்கூடாது, நோன்பு வைக்க கூடாதுன்னா அல்லாஹ் நம்மளுக்கு அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆனா தொழுகைக்கு எந்த இடத்துலயுமே அல்லாஹ் விதிவிலக்கு தொழுவணும். நோன்பும் யாரெல்லாம் நோன்பு வைக்க கூடாது, எந்தெந்த நேரத்துல வைக்க கூடாதுங்கிறத பத்தி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. அதுக்குள்ளேயும் இது வரல. அல்லாஹ் அதை நம்மளுக்கு தெளிவா புரிய வச்சிருக்காங்க. நீங்க எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க. தூது செய்திய சொல்றதா நம்மளுடைய பணி. அது கேட்கறதும் கேட்காததும் அவங்களுடைய இது. பட் சொல்றதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாருலக்கா. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பா இருந்ததுக்கா நீங்க பேசுனது. நிறைய படிக்கிறேன். நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு நான் உங்க பேரை அந்த குரூப்ல சேர்த்து விடுறேன். கொடுக்குறப்ப நீங்க அதுல பேசுங்க. சரியா? ஓகே, இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஜமீன் பிரதர் பேசுறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதவிடாயை பத்தி அல்லாஹ் குரான்ல ஒரு கிளியரா சொல்லியிருக்காங்க. நிறைய வசனம் குரான்ல அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது கொஸ்டின் கேட்டுருவாங்க. கொஸ்டின் கேட்டுட்டு அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சரே அந்த வசனத்திலேயே அதுக்கு அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி குரான்ல பல வசனத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, இதன் பத்தி நீங்க அறிவீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஆன்சரும் அல்லாஹ் அதுக்கு தொடர்ந்தே சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாதவிடாயை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள விளக்கத்தையும் அல்லாஹ் சொல்லிடுறாங்க. அதுல தொழுவக்கூடாதுன்னோ இல்லை நோன்பு செய்ய வைக்கக்கூடாதுன்னோ குரான் ஓதக்கூடாதுன்னோ எந்த தடையும் அல்லாஹ் அதுல போடல அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். ஆனா ஒரு ஹதீஸ், ஒரு சின்ன ஒரு குரான் இல்லாத, நபி சொல்லாதத நபி சொன்னாங்கன்னு இட்டு கட்டப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு மார்க்க கடமைகளை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு குரான் அல்லாத வேற விஷயத்த சொல்லி அவங்கள சைத்தான் திசை திருப்புறத பார்க்குறோம். இது ரொம்ப பெரிய மேட்டரா இருக்குங்க. ஏன்னா நம்ம
ஆன்மாவை மீட்டு கொள்றதுக்காக தான் நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம சலாத்தை கடைபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் நோன்பு வைக்கிறோம், குர்ஆன் படிக்கிறோம், அதுக்கப்புறம் மற்ற இபாதத்து செய்கிறோம். அந்த விஷயத்திலேருந்து பெண்களை இவ்வளோ நாள் வந்து தள்ளி வைக்கிறது வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். அந்த எக்ஸாம்ல அவங்கள எழுத விடாம ஒரு சின்ன ஒரு வசனத்தை வச்சு சைத்தான் வந்து திசை திருப்புறத பார்க்குறோம். ஏன்னா வந்து இப்போ 2 வாரமா முன்னாடி குர்ஆன் கிளாஸ்லயும் இன்னைக்கு ஜும்மாலையும் அந்த பியூரிஃபிகேஷனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது எப்படின்னா வந்து ஆன்மாவை வந்து தூய்மைப்படுத்துறது, அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துறதுக்கு உள்ள விஷயமும் இந்த விஷயமாவும் இருக்கு. அதாவது எப்படின்னா வந்து நம்ம கரைப்படைஞ்ச ஆன்மாவோட வந்திருக்கோம். ஏன்னா கரைப்படைஞ்ச ஆன்மா வந்து அல்லாவோட சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்க அனுமதி இல்லை. அதனால அல்லாஹ் வந்து நம்மளை சிம்பிளா சொல்ல போனா உங்க ஆன்மாவை தூய்மைப்படுத்திக்கிட்டு வாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா வந்து வேதத்தை நபிமார்கள் எல்லாம் அனுப்பிச்சு அதுக்குள்ள வழிகாட்டுதலை கொடுத்து நம்ம ஆன்மாவை எப்படி மீட்டுக்கிறது அப்படின்னு உள்ளத அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா மக்கள்னு இல்லை, ஒரு சைத்தான் வந்து அல்லாஹ் சொன்னதுக்கு பக்கத்துல வேற விஷயத்த கொடுத்து இந்த மாதிரி வந்து டைவெர்ட் பண்ணி விட்டு அவங்க ஆன்மாவை தூய்மை அடைய விடாம அது செய்யறான். அதுல ஒண்ணுதான் வந்து இப்ப இந்த மாதவிடாய் இதை பத்தியும் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பியூரிஃபிகேஷன் அந்த இது நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது சுருக்கமா சொல்ல போனா வந்து இணை வைப்பு இல்லாம அல்லாஹ்வை வணங்குறதுனால நம்ம வந்து ஆன்மா தூய்மை அடையுது. இப்போ தூய்மை அடையிறது அப்படின்னு உள்ளதை பார்க்கும்போது 2 விஷயம் இருக்கு. நம்ம ஆன்மா வந்து அல்லாஹ் மட்டும்னு நம்ம உறுதியா ஏற்றுக்கொள்ளாதனால அது கரைப்படிஞ்சிருக்கு, அசுத்தமா இருக்கு. அதை தூய்மைப்படுத்துறதுக்கு வந்து 2 முக்கியமான விஷயமா இருக்கு. இப்ப ஆல்ரெடி உள்ள கரையே வந்து நம்ம மேற்கொண்டு அதே தப்பு பண்ணி கரையை வந்து அதிகப்படுத்திக்க கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தூய்மை அடையணும். நம்ம தூய்மை அடையிறதுக்கு அல்லாஹ் மெயினா சொல்றது வந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க. ஏன்னா சிறுக்கு வச்சுட்டா அதே தப்பு தான் மறுபடியும் பண்றதுனால மேற்கொண்டு கரையாயிடுது. கரைப்படைஞ்ச ஆன்மா வந்து அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆனை படிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு வழிகாட்டுதலா குர்ஆனை அல்லாஹ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த குர்ஆனையும் வந்து இந்த மாதிரி மனிதர்களால் இட்டுக்கட்டப்பட்டதை வந்து இதுலேருந்து இந்த அல்லாஹ்வோட கட்டளையை பின்பற்றுறதுலேருந்து திசை திருப்புறாங்க. இது திசை திருப்புறது வந்து ஒரு சைத்தான் ஒரு பெரிய ரோல் வச்சிருக்கான். இது வந்து நம்ம காலங்காலமா நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் நபிமார்களை தூதர்களை அனுப்புறாங்க. அவங்க இறந்து போன பிறகு அவங்க மேல நம்ம பற்றுக்கொள்றோம்னு உள்ள பேர்ல அவங்களே வந்து இணை வழிபாடு பண்ணிடுறாங்க. இதை நம்ம முன்னாடியிலேன்னு பார்க்குறோம். ஈசா நபி பார்க்குறோம், மூசா நபி, இப்ராஹிம் நபி, முகமது நபி. ஈவன் வந்து இதோட முகமது நபியோட முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிட முடியாது. இது வந்து சைத்தானோட ஸ்ட்ராட்டஜி அப்படியே தொடரும். அதை வந்து ரஷாது டைம்லயும் நம்ம தொடர அனுமதிச்சிடக்கூடாது. எந்த விஷயம் யாரு சொன்னானா வந்து அதை வந்து நம்ம சரியான ஒப்பிட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்க வெரிஃபை பண்ணாம எடுத்துக்காதுங்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து நம்ம ஆன்மா சம்பந்தப்பட்டது. இதுதான் கடைசி வாய்ப்பு. நம்ம சும்மா சாதாரணமா நம்ம மார்க்கெட்ல பொருள் வாங்கும் போதெல்லாம் நம்ம அது கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு பல டைம் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிறோம். எடையை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிறோம், குவாலிட்டி இருக்கான்னு சரியா இருக்கான்னு வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிறோம். அந்த இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது இது நம்ம ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். அதை வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அது குர்ஆன்ல தான் இருக்கா இல்ல தூதருக்கு மேல நபிமார்கள் மேல இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா சைத்தான்டேன்னு வந்துச்சா அப்படின்னு பார்க்கணும். இப்போ மறுபடியும் நினைவுட்டுனா இந்த மாதிரி வெரிஃபை பண்ணாம கோடிக்கணக்கான மக்கள் இந்த பின்பற்றி தான் இந்த மாதவிடாயை பத்தி பேசும்போது இது ஒரு மாதவிடாயை பற்றி சொல்லும் போது அவங்க குர்ஆனோட கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அல்லாஹ்வோட அருளால சரியான இதை பின்பற்றிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நம்ம குர்ஆனோட கம்பேர் பண்ணி குர்ஆன்ல இருந்தா எடுத்துக்கணும். அதுதான் டாக்டர் ரஷாத் கலிஃபாவும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்க பேர்லயும் வந்து இப்போ இதே வந்து சைத்தான் வந்து இதே ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. குர்ஆன்ல இருந்தா அது உங்க மார்க்க ஆதாரமா எடுத்துங்க
குரான்ல இல்லைன்னா அது மார்க்க ஆதாரமா நம்ம எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்மளோட பியூரிஃபிகேஷனுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சிடுறேன். நம்ம வந்து ஆன்மாவை தூய்மை அடையிறதுக்கு வந்து அல்லாஹ் தர்மம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஜக்காத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல செயல் செய்ய சொல்லியிருக்காங்க. நல்ல செயல் என்னன்னு குரான்ல பல வசனத்துல நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாவத்திலேருந்து தவிர்த்துக்குன்னு அல்லாவை அடிக்கடி நினைவு கூர்னு. ஏன்னா இதுதான் வந்து நம்ம 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 மைண்ட்ல வந்து எது அதிகமான நேரம் ஆக்குப்பை ஆகிக்கிட்டு இருக்கோ அதுதான் உங்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிருக்கோம். ஆனா நம்ம அல்லாவை தான் அதிகமா நினைக்கணும். அதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அல்லாவை அதிகமா நினைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையை அமைச்சிக்கிறது. அல்லாவோட அருளால அதுல நம்ம இந்த வெப்எக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடிலாம் இந்த நேரத்துலலாம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்படி இல்லாட்டி ஏதாவது யூடியூப் அந்த மாதிரி ஒரு சும்மா டைம் பாஸ் விஷயம் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அல்லாவோட அருளால ஆல்மோஸ்ட் 5 வருஷம் மேலேயே ஆகுது நம்ம வந்து ஒரு வெப்எக்ஸ்ல அல்லாவை நினைவு கூர்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அகந்தைய கொல்லுன்னு, நீதி நேர்மையாவும் இருக்குன்னு, அதுக்கப்புறம் சோதனையின் போது பொறுமையா இருக்குன்னு, இதெல்லாம் வந்து நம்ம ஆன்மா தூய்மை அடையிறதுக்கு உள்ள விஷயமா அல்லாஹ் குரான்ல பல விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுல சில இது அல்ஹம்துலில்லாஹ் டைம் ஆயிடுச்சு. அல்லாஹ் நம்ம ஆன்மா தூய்மை அடையிறதுக்கு அருள் புரிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு பிரதர். ஷைத்தான் வந்து நம்மள திசை திருப்பிடாம எல்லா விஷயங்கள்லயுமே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க பிரதர். அதுல இந்த விஷயம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடா நீங்க சொன்ன மாதிரி அது லைஃப் டைம்ல எவ்வளவு இதை அதை எடுத்துட்டு போகுது. 7 நாள் 9 நாள் 11 நாள் அப்படியே இழுத்துட்டே போய் நிறைய நாட்கள் நம்ம வந்து இறைவனை நினைவு கூறுவதிலிருந்து இருந்து நம்மளை தடுக்கிறதுக்கு சாத்தான் யூஸ் பண்ற மிகப்பெரிய டூலா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க பிரதர். நம்மளை எதெல்லாம் வச்சு நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறத. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளுக்கு இன்னைக்கு தந்த நினைவூட்டல்களை நம்ம கவனத்தில் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைச்சுக்கிறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வாராக. அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தீன். மாஷா அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.